அப்ப அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி, அரிசி பானையை திறப்பதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் மனதார. அது கத்தி சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. மனதார ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு யாரு குலதெய்வம்? ஐயனாரா? ஐயனாரப்பா. உங்களுக்கு யாரு குலதெய்வம்? திருப்பதி வெங்கடாஜலபதியா? கோவிந்தா 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 3 தடவை. அந்த குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 3 தடவை இந்த பேரை சொல்லிட்டு பவ்யமா அரிசி எப்படி எடுக்கணும்? சும்மா கோவத்துல எடுக்கக்கூடாது. கோவம் இருந்ததுன்னா 5 நிமிஷம் போய் உட்காந்துருங்க. பண்ணிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லா தலை தட்டி எடுக்கக்கூடாது. கும்மாச்சியா எடுக்கணும். எடுத்து அப்படியே அந்த பாத்திரத்துல போட்டுடணும். சரி, அரிசி அலசி தான் போடணும். கண்ட விஷயத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு அலசாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒன்லி கடவுளுடைய நாமம், உங்க குலதெய்வத்துடைய நாமம் தான். ஏன் சொல்றேன்னா, இட் வில் கிரியேட் பாசிட்டிவ் எனர்ஜி. உங்களுடைய அந்த அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதம் வேகும் பொழுது அந்த குலதெய்வத்துடைய கடாட்சத்தையும் பெருமாளுடைய கடாட்சத்தையும் ஒரு சேர கொண்டு வரும்.